Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு விசை எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. நாம் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நம்ம துவங்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இறங்கி வரும்படியாக எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Hallelujah. 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 இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Hallelujah. Hallelujah. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை நாளில் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை திறந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்களை திறந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே ஆவியில் இடப்படும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக ஆண்டவரே உமக்கு உகந்த ஆராதனையாக தேவனாய் கர்த்தர் நாங்கள் ஏறெடுக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சோர்ந்து போகிற இருதயங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே உற்சாகப்படுத்துவீராக ஆவியானவர் ஆண்டவரே. எல்லா சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துடைய கிரியைகளை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த அதிகாரமுள்ள நாமத்தினால கண்ணி சபித்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்துல உலாம்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். சில பாடல்களை இந்த காலை நேரத்தில் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஹalleluya. நல்ல சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமே. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எங்களோடு கூட நீங்களும் இணைந்து நாம் எல்லாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பாடி கர்த்தரை
கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை காத்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதித்து அரசர்களை அழித்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை காத்தவோரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாயெழுந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கலித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கழித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓ ஹல்லேலூயா, 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 கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள்,
துதித்து புகழ்ந்து பாடுவது ஒரு பாக்கியம். ஆமென். இன்னொரு பாடலை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்திற்கு வருகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அன்போடு அழைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. 2 கரங்களை விரித்து அன்பு மகளே அன்பு மகனே வா என்று சொல்ல அழைக்கிறதான நல்ல உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல வந்தவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எனவே இந்த பாடலை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை
மலைக்கு மேல விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இன்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹalleluya. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்மை கைவிடாத காத்த நம்முடைய பரமனுடைய கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹalleluya. நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் எல்லாம் கண்களை மூடி ஹalleluya. இது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு சிறப்பான ஒரு நாள். இது தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நாள். ஹalleluya. இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி உண்மையாக கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குமே அவர் பதிலளிக்கிற தெய்வமாய் இருக்கின்றார். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. இதுவரை நம்மை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த தெய்வம். ஹalleluya. தண்ணீரை கடந்தோம், சோதனையை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சு. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லா கண்களை மூடி சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கலாமா? உமக்கு மகிமை 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 மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி அப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில்
கரங்களை தட்டி அனைவரும் மகிழ்வை தந்தீரே உற்சாகமாக நன்றி ஐயா. நல்லா சத்தமாக கை தட்டுங்க. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. 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 இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்களுக்காய். கண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்களுக்காய். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. எல்லாமே உயர்த்தி. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இந்த ஆராதனை நேரத்துல ஆண்டவருடைய
சமூகத்துல நன்றியோடு ஆண்டவர் உயர்த்தி பாடுகிற இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுவரை நம்மை வழிநடத்தின தேவன், குறைவின்றி காத்த தெய்வம், அவருடைய கிருபையினால நம்மை மூடிக்கொண்ட தெய்வம், அழிவுக்கு விலக்கினவர், பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினால மீட்டெடுத்த தெய்வம், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை கழுவி கிருபையினால இரக்கங்களினால நம்மை முடிசூட்டின நம்முடைய தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி அபிஷேகம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு வல்லமை 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 இயேசு வல்லமை இயேசுவின் வல்லமை. உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு இருக்கிறதான அந்த பிரச்சனைகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவோம். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஒரு குருடன், பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குருடனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவன் இயேசு யார் என்று விசாரித்த பொழுது, அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் இயேசுவை கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கூப்பிட்ட உடனேயே சுற்றி இருக்கிறவர்கள் அவனை என்ன செய்தார்களாம்? அவனை அதட்டினார்களாம். பேசாத, அமைதலாயிரு, அவர் ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்லி. ஆனால் அவன் அமைதலாய் இருப்பான் என்று சொன்னால் வேதத்துல அந்த சம்பவம் எழுதப்பட்டு இருந்திருக்காது. ஆனால் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முன் இருப்பதை சத்தத்தை காட்டிலும் சற்று 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 உயர்த்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் உயர்த்தி கத்தி தேவனை கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று அவன் பக்கத்துல வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்துல இந்த காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம். பிறந்ததிலிருந்து இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கவே இல்லையே. அது சரீர பிரச்சனையா இருக்கலாம், அது உங்கள் மனது அழுத்தமா இருக்கலாம், உங்க பொருளாதாரத்துல பிரச்சனையோடு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர் அதிகாரமுடைய தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மேல் அதிகாரமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். நாம் தேவனை அழைக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை அறிந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே என்று உங்களையும் என்னையும் கரிசனையோடு விசாரிக்கிற ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் உங்கள் வாய்களை தேவனுடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க பக்கத்துல நின்று, அன்பு மகளே அன்பு மகனே இதோ நான் நிக்கிறேன், உன் பக்கத்துல நிக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன குறைவு என்று கர்த்தர் கேட்டு இந்த நாட்கள் அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவனை கூப்பிடுவோமா? மன இறுக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார், மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். சில குடும்பங்கள்ல பாரம்பரிய கட்டிலிருந்து நீங்க மீண்டாலும் இன்னும் உங்க குடும்பத்தில் உள்ள சிலர்களால இந்த பாரம்பரிய கட்டிலிருந்து மீள முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுடைய கட்டுகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அறுக்க சுத்தம் கொண்டிருக்கிறார். உங்க பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். பூர்வீகமான பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க சொத்து பிரச்சனை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க சரீர பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நாடி நரம்புகள்ல ரத்த நாளங்கள்ல கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு, இந்த வியாதி எனக்குள்ள இருக்குமோ, இது என்னுடைய பூர்வீகமா இருக்கிற பிரச்சனையாச்சு, எனக்குள்ள இது வந்துருமோ என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் கூட நிக்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்துல இறங்குங்கப்பா, என் கணவனுக்குள்ள இறங்குங்க,
கணவனுக்குள்ள இறங்கும். மனைவிக்குள்ள இறங்குங்க, மனைவிக்குள்ள இறங்கும். பிள்ளைக்குள்ள இறங்குங்க, பிள்ளைகளுக்குள்ள என் இறங்கும். உறவுக்குள்ள இறங்குங்க, உறவுக்குள்ள இறங்கும். என் குடும்பத்துக்குள்ள இறங்குங்க. குடும்பத்துக்குள்ள இறங்கும். ரீபாம் ஷபா பா 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 பா. Glory. ரீகாபோ Hallelujah. ஷபா பா 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 பா. Jesus. ரீபாலமோ ஷபா ரமலபா. ரீகாலமோ ஷபா ரமலபா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. விடுதலை. ஆவியானவர் இந்த இடத்துல தம்முடைய பிரசன்னத்தினால இறங்கி இருக்கிறார். Amen. தம்முடைய வல்லமையினால இறங்கி இருக்கிறார். Amen, amen, தம்முடைய amen, மகிமையினால amen. இறங்கி இருக்கிறார். உணர்கிற கர்த்தருடைய பிள்ளை நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ரீபாம் ஷபா பா 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 பா. ரீகாபோ ஷபா ரமலபா. ரீபாலமோ சந்திரமலபா. ஹalleluya. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டு ஈராய் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரை ஒருவேளை இந்த காலை நேரம் வரைக்கும் கூட உங்க துக்கத்துல நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த காலை நேரத்துல சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு மகளே, முடிஞ்சிருச்சு மகனே. இந்த வருடம் அநேகருக்கு துக்கம் நிறைந்த ஒரு வருடம் தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையுமே சந்தோஷமாய் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விசுவாசத்தின் வரங்களை கர்த்தர் நமக்கு தந்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பயன்பட செய்த கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ரீபம் சந்திரமலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஹalleluya ரீபம் சந்திரமலபா எல்லாம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாம் உணர்ந்து ஒரு மகிமையினுடைய மேகம் ஹalleluya ஹalleluya நம்முடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya ஒரு இடத்துல வார நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று. இந்த ஆராதனை நேரத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரங்களில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் அது நாம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி அந்த தேவனுடைய பிரசன்னத்திலேயே நிரப்புமாக. ஹalleluya உமக்கு நன்றி நன்றி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே இறைவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே இறைவின் ஆவியானவரே. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. கைகளை உயர்த்தி பாடுவோம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை
கைகளை கூப்பினவர்களாக ஆண்டவரை பார்த்து நீங்களே பேசுங்க. He is your God. He is our God. He is my God. Speak to God. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுங்க. எனக்கு இரங்கும் கர்த்தாவே என்று கேளுங்க. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. Help me, oh God. எனக்கு உதவி செய்யும். மனம் இறங்கு. I need you. I need your help, oh God. ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை. நீர் எனக்கு தேவை. ஆமென். அன்பினாவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, ஆவியானவரே, 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 ஜீசஸ். ஹalleluya. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இடப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே பலத்தினாலே நீ நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா துதி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ முகர்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் முன்னேறி செல்ல விசுவாசத்துக்குள்ளாக தேவனுக்குள்ளாக களிக்கூற உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எப்பொழுதும் பிள்ளைகளிலிருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தயவு செய்து உட்காருங்கள். சிறு குழந்தைகள் வசனம் படித்து வந்திருக்கிறீர்களா? வசனம் படித்து வந்திருக்கிற பிள்ளைகள்லாம் கை உயர்த்துக்கு பார்க்கலாம். ஓகே, அப்படியே எழுந்து வாங்க. வசனம் படித்து வந்தவர்கள் மட்டும். வயிறும் சேர்த்து பாடுங்க. அங்க அங்க ட்ரக் வால்யூம். கர்த்தாவே, தேவர்களில் எங்கோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
யார் வானத்திலும் ட்ராக் வால்யூம் வானத்திலும் கரங்களை தட்டி செங்கடலை நீட்டிலும் ஜனத்தின் யோசித்தீரே செங்கடலை நீட்டிலும் சாங்க நல்லவர் சர்வ வல்லவர் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் உமக்குப்பானவர் யார் தேவர்களில் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் கரங்களை தட்டி உற்சாகமாக கண்மலையை நீர் பிளந்து கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதி. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தேவன் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவை போல் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. சகல துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட பேசும். கொடுத்த பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதியும். சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேகர் சாட்சி சொல்ல விரும்பி இருக்கலாம், அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். கடந்த நாட்களிலே முழு உலகமும் ஆண்டவரே பண்டிகைகளை கொண்டாடி பல இடங்களுக்கு சென்று, பல ஊர்களுக்கு சென்று, கடைகளுக்கு சென்று திரும்பி இருக்கிறார்கள். பொல்லாத தொற்று இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. ஜனங்கள் விடுதலையாவார்களாக. ஜனங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியிலும் ஆத்துமாவிலும் விடுதலையாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய், இயேசு சுவாமி மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன்.
எங்கள் நடுவில் இடைப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். இது விவாக அறிவிப்பு. பரிசுத்தவை விவாக அழைப்புதல். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ஏழாம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம். ஞானம் கேடகம். திரவியமும் கேடகம். திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. இதுவே அறிவின் மேன்மை. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். தேவனுடைய செயலை கவனித்துப் பார். அவர் கோலனாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதென்றையும் கண்டுபிடியாதபடிக்கு மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள். இவை எல்லாவற்றையும் மாயையின் நாட்களில் கண்டேன். என் மாயையின் நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே. உன்னை அதிக ஞானமாக்காதே. உன்னை அதிக ஞானியுமாக்காதே. உன்னை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே. அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. 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 ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் better is the end of a thing than its beginning. அதனுடைய முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். துவக்கம் முடிவு
பெருமை, பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க. துவக்கம், துவக்கம், முடிவு, முடிவு, பெருமை, பெருமை, பொறுமை. பொறுமை. அநேகர் நன்றாக துவங்குவார்கள். சிறுவர்களாக இருக்கும் பொழுது சொல்வார்கள், ஐயோ என் பிள்ளை பாருங்கள், என் பிள்ளை பிள்ளை என்று. இரண்டாவது, இந்த காலத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜியில் மார்க்கை அள்ளி வழங்குவார்கள். என் பிள்ளை 99 100 வாங்கி விட்டான். சிறு பிள்ளைகள் அனைவரும் 100 வாங்கி கொண்டு வருவார்கள். என் பிள்ளை என் பிள்ளை என்று. ஆனால் அந்த பிள்ளை 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு முக்கியமாக 10ஆம் வகுப்பு வரும்பொழுது என் பிள்ளை படிப்பதில்லை என்று அப்படியே கதறுவார்கள். சிறு பிள்ளைகள் எப்படி படித்தான்? சில விஷயங்களை அதிகமாக செய்யும் பொழுது, முக்கியமாக சில பொருட்களை வாங்கும் போது முதல் சில நாட்கள் அழகாக பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள். சில பாட புத்தகங்களை வாங்கின உடனே முதலாவது வாங்கி அதை அட்டை போட்டு அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அடிக்கடி எடுத்து வாசித்து பார்ப்பார்கள். ஆனால் நாட்போக்கில் அந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்று பலருக்கும் தெரியாது. தன்னுடைய சொந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. வேத புத்தகத்தை சிலர் புதிதாக வாங்குவார்கள், அழகாக இருக்கிறது என்று. அது அழகாக தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்வார்கள். தினமும் வாசிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து அதிலே வாசித்துக் கொண்டிருப்பார்கள். சில நாட்களுக்கு பிறகு பைபிள் எங்கே இருக்கின்றது தெரியாது. சில முடிவுகளை எடுப்பார்கள். காலையில் இதை செய்வேன், மதியம் அதை செய்வேன், இரவு அதை செய்வேன், அப்படி செய்வேன். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஒரு விஷயத்தை துவங்குகிறது அல்ல, ஒரு விஷயத்தை முடிப்பது. அதைத்தான் கீழே 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, ஞானம் நல்லது. 12ஆம் வசனம், ஞானம் கேடகம், கேடகம். Wisdom is good. For the protection of wisdom is like the protection of money. ஆங்கில வேதாகமம் மிக அழுத்தமாக சொல்கிறது. The protection of wisdom is like the protection of money. என்றால் என்ன? தமிழிலே ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம் என்று இருக்கிறது. ஆங்கில பைபிள் எப்படி கூறுகிறது? உங்கள் கைகளில் இருக்கிற திரவியம், பணத்தை பாதுகாப்பதுவே ஞானம். For the protection of wisdom is like the protection of money. ஒரு பணத்தை பாதுகாப்பது போலத்தான் ஞானத்தையும் பாதுகாக்க வேண்டும். அநேகர் அம்மா சொன்னாங்க, சற்று நகை காணவில்லை என்று. காணாமல் போட்டவருக்கும் சரி, வேலையில் இருக்கிறவருக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு பதற்றம். காரணம், அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பணங்கள், சிலர் இருக்கிறீர்கள், அடிக்கடி உங்கள் பாக்கெட்டை தொற்று பார்த்துக் கொள்வீர்கள். முக்கியமாக பஸ்ஸிலே பயணிக்கிறவர்கள் கட்டாயமாக அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வீங்க பிரதர்? பர்ஸ் இருக்கிறதா என்று இருக்கிற இடங்கள் எல்லாம் தொட்டு போவீர்கள். சில நேரங்களிலே ஏதோ ஒரு காரணத்திலே நீங்கள் தொடுகிற இடத்திலே பர்ஸ் இல்ல, ஒருவேளை பேக்ல எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு நொட்டியில என்ன ஆயிடுங்க? பதற்றாயிடும். ஒரு நொட்டியில பஸ்ஸில் உட்கார்ந்த உடனே நாம் பர்ஸை பார்ப்போம், பின்னாடி சீட்டில் உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களை பார்ப்போம், பக்கத்து சீட்டில் இருக்கிறவர்களை பார்ப்போம். நாமளே முடிவு எடுத்துக் கொள்வோம், இவர்கள் திருட மாட்டார்கள் என்று. சிலர் திருடுவார்கள் போல உட்கார்ந்து இருப்பார்கள், எழுந்து வேற எங்கேயாவது போய் என்ன செய்வோம்? உட்கார்ந்து கொள்வோம். ஞானத்தை பாதுகாப்பது பணத்தை பாதுகாப்பது போல. ஞானம், தேவனுடைய செயல்களை கவனித்து பாருங்கள். வசனம் 14 சொல்கிறது, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. ஒரு சிலர் சொல்வாங்க, எங்க வாழ்க்கையில நான் நன்மையவே அனுபவிக்கவே இல்லை, பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வேதனை, வருத்தம், சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. பைபிள் சொல்கிறது, வாழ்வு காலத்தில் நன்மைகளை அனுபவியுங்கள். ஒருவேளை தாழ்வு வருகிறது என்றால்,
வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தாழ்வு வரும் பொழுது கன்சிடர் இட், சிந்தனை செய்யுங்கள். ஏன் தாழ்வு வந்தது? ஏன் வேதனை வந்தது? ஏன் நஷ்டம் வந்தது? ஏன் என் வேலை போனது? என் கைகளில் எப்பொழுதும் பணம் இருக்குமே, இப்பொழுது இல்லையே, ஏன் இது நடந்தது? வாழ்வு காலத்தில் நன்றாயிருக்கும் பொழுது நன்றாயிருங்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் தாழ்த்தப்படுவது போல, நட்டத்தை அனுபவிப்பது போல நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது சிந்தனை. சிந்தனை செய்யுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இதிலே இருக்கிறார். உங்கள் வாழ்வு காலத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் தாழ்வு காலத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். இவை இரண்டையும் ஆண்டவர் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக வைத்திருக்கிறாராம். 14ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு, மனுஷன் தனக்கு பின் நடக்க போகின்றவைகளை கண்டுபிடிக்க கூடாது என்று தேவன் நினைக்கின்றார். பல விஷயங்களை எனக்கு பின், எனக்கு பின், அநேகர் இருக்கிறோம், எனக்கு பின், எனக்கு பின் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு, எனக்கு நல்ல விஷயங்கள் கட்டாயம் செய்யுங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் எதையும் உங்களுக்கு பின் கண்டுபிடிக்க கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாராம். ஆகவே நீங்கள் வாழும்போது நீங்கள் வாழுங்கள், நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு பின்பாக வாழப்போகிற பிள்ளைகளை பற்றி அதிகமாக அக்கறை கொள்ளாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறை கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து அக்கறை கொள்ளாதீர்கள் என்று சொல்லவில்லை. பைபிள் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. ஆண்டவர் பணங்களை கொடுக்கிறாரா, செல்வாக்கை கொடுக்கிறாரா, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரா? நன்றாக சாப்பிடுங்கள். அநேகர் சாப்பிடுவது கூட இல்லை. நேற்று ஒருவர் சொன்னார், நான் சேமிக்க போனால் நான் பழைய சோறு தான் சாப்பிட வேண்டும் என்று. சேமிக்க வேண்டும், ஆனால் பழைய சோறை சாப்பிட்டு சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருங்கள். தாழ்வு வருகிறது என்றால் உட்கார்ந்து சிந்தனை செய்யுங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களுடைய எதிர்காலம், மனுஷனுடைய காலத்திற்கு பின்பு மனுஷன் நினைக்கிறான், எனக்கு பின் என் மகன் என்ன செய்வார், என் மகனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், மகனுடைய மகன் என்ன செய்வார், அவருக்கு என்ன செய்ய போக, அவருடைய மகன் என்ன செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆகவே இதை ஒரு நாளும் நாம் கண்டுபிடிக்க போவதே இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாயிருங்கள். நல்லதுதான். நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பைபிள் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம், ஆஸ்தி வைக்கிறான். நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் முதலாவது வாழ்ந்திருங்கள். நீங்கள் வாழ்ந்திருங்கள். உங்களுடைய சரீரத்தை, சிலர் ரெண்டுமே பிரச்சனை, ரெண்டு விதமா பிரசங்கம் பண்ணினாலும் சிலர் எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலர் நீங்கள் வாழ்ந்திருங்கள் என்ற உடனே பிள்ளைகளுக்கே கொடுக்காம தானே அன்றையிலிருந்து கிளப்புறது. போதுண்டா சாமி, எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன், பைபிள்லே போட்டிருக்கு, நான் வாழ்ந்திருக்கணும்னு போட்டிருக்கு. ஆகவே என் பிள்ளை எப்படி போனா என்ன, நான் இனிமேல் நான் வாழ்ந்திருக்க போறேன், நானே என் உடம்பை தேர்த்த போறேன்னு இறங்கிடக்கூடாது. எதை தொட்டாலும் எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. நீயா பார்த்துக்கிருவியாப்பா, நீயா பார்த்துக்கிருவியா, பைபிள போட்டுருச்சு, நீயா பார்த்துக்கோ, நீயா பார்த்துக்கொள். கவனியுங்கள், வாழ்வு காலத்தில் அநேக நன்மையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அநேகர் வாழ வேண்டிய காலம் இது. ஆனால் வாழ வேண்டிய காலத்தில் அநேகர் வாழ முடியவில்லை. சிரிக்க வேண்டிய காலத்தில் அநேகர் சிரிக்க முடியவில்லை. சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்தில் அநேகரால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. கொண்டாட வேண்டிய நேரத்தில் அநேகரால் கொண்டாட முடியவில்லை. அநேகர் கடந்த நாளிலே கடந்து வந்த பண்டிகைகளை நினைத்து அநேகர், உங்களில் அநேகர் கவலைப்பட்டீர்கள். ஏன் கவலைப்பட்டீர்கள்? அது உங்களுக்கான பண்டிகையா?
அநேகருக்கு உங்களுக்கு தெரியாமல் சோகம் இருந்தது, ஏதோ அடைப்பது போல இருந்தது, நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. ஏன் உங்களுக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது? நேற்று என்ன உங்களுக்கான பண்டிகையா? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தார்கள். ஏன் நேற்று என்ன உங்களுக்கான நாளா? தினந்தோறும் நம்முடைய நாள், நேற்றும் நம்முடைய நாள், இன்றும் நம்முடைய நாள், நாளையும். ஆண்டவர் சொல்றார் வாழ்வு காலம். இந்த வாழ்வு காலம் தினமும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியதுதான், வாழ்ந்திருக்க வேண்டியதுதான். நீங்க வாழ்ந்துருங்க. ஆண்டவர் சொல்ற வாழ்ந்துருங்க. அதுக்குதான் என்ன தேவைன்னா ஞானம். இந்த ஞானத்தை பணத்தை காப்பாத்துறது மாதிரி காப்பாற்றணும். இந்த ஞானத்தை பணத்தை காப்பாற்றுவது போல காப்பாற்றணும். என் ஜனம் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள். Where there is no guidance, a people perish. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வாழத் தெரியவில்லை. அநேகருடைய கரங்களிலே தேவையான பணங்கள் இருக்கிறது. ஒரு நீங்க நினைக்கலாம், இவர் எப்போ பார்த்தாரு? ஏன்னா என் வீட்டு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் சொல்வது, உங்களுக்கு தேவையான பணம், உண்ண உணவு, உடுக்க உடை, அதை தாண்டும் பொழுதுதான், நம்முடைய சூழ்நிலைமைகளை நாம் தாண்டி நினைக்கும் பொழுதுதான், நம்முடைய தேவைக்கு அதிகமாக நாம் சிந்திக்கும் பொழுதுதான், செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போக கூடிய சந்தர்ப்பங்களுக்குள்ளே நாம் வருகின்றோம். நம் கைகளில் என்ன இருக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, கணக்கு பார்க்க கடவன். ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யணுமா? உங்களை எத்தனை பேர் கணக்கு பார்ப்பீர்கள்? சிலர் வாரம் ஒரு முறை கணக்கு பார்ப்பார்கள், சிலர் மாதம் ஒரு முறையாவது பார்ப்பார்கள், சிலர் வருடம் ஒரு முறை பார்ப்பார்கள். உங்களில் எத்தனை பேர் கணக்கு பார்க்கின்ற பழக்கம் இருக்கிறது? கஞ்சன்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை. சில கஞ்ச பிசினாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். நான் கஞ்சன்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை. கஞ்சன்களை பைபிள் உற்சாகப்படுத்துவதும் இல்லை. வாழ்ந்திருங்கள். பைபிள் என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க, வாழ்ந்திருங்கள். வாழ்ந்திருங்கள். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. ஆமென். ஆமென். In the day of prosperity, be joyful. The day of prosperity, கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற நேரங்களிலே சந்தோஷமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். பின் வருகிறவைகளை பற்றி எல்லாரும் வாசிங்களேன், எல்லாரும் சேர்ந்து. மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். ஒன்றுக்கொன்று எதிரடியாக. மனுஷன் அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில தேவையில்லாத தலைவேதனை ஏன் தெரியுங்களா? ஞானமாய் சிந்திப்பதில்லை, ஞானமாய் திட்டமிடுவது இல்லை, ஞானமாய் யோசிப்பதில்லை. இருக்கிற பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகின்றேன், தமிழக கலாச்சாரம் மேன்மையான கலாச்சாரம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம். உண்மையிலே நல்ல கலாச்சாரம் தான். அப்பா அம்மா கூட்டு குடும்பம், மாமன் மச்சான் அக்காள் அத்தை, நல்ல கலாச்சாரம் தான். ஊருக்கு எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறது? இது தமிழக கலாச்சாரமா? ஊருக்குள் எத்தனை ஆர்ஃபனேஜஸ், ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது? ஊருக்குள் எத்தனை ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது? ஊருக்குள் எத்தனை பெண்கள் விடுதி இருக்கிறது? இதுதான் நம்முடைய கலாச்சாரமா? ஏன் முதியோர் இல்லங்கள், ஏன் ஹாஸ்டல்கள்? முதியோர் இல்லத்தில் இருக்கிற அந்த பெரியவர்களை பார்த்து பேசி பாருங்கள். முடிந்தால் ஒரு நாள் உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாளோ ஏதாவது ஒரு நாளிலே போய் அவர்களை சந்தித்து, ஐயா நீங்கள் ஏன் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், நான் பெரிய அதிகாரியாக இருந்தேன், எனக்கு பின் வருகின்ற காரியத்திற்காக என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தேன், நன்மையை வாழ்வு காலத்தில் அனுபவிக்கவில்லை.
நன்மை எனக்கு வந்தபோது வாழ்வு காலத்தில் நான் அனுபவிக்கவில்லை. என் பிள்ளைகளுக்காக நான் எதையோ செய்கிறேன் என்று பெருமையாக செய்தேன். என் பிள்ளைகள் இன்றைக்கு கொண்டு வந்து எங்கே விட்டிருக்கிறார்கள்? எங்கே விட்டிருக்கிறாங்க? முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை முதியோர் இல்லத்தில் விடுவார்கள் என்று நான் பிரசங்கம் பண்ணவில்லை. ஆனால் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிரசங்கம் பண்ணுகிறேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு நான் செய்கிற பிரசங்கம் உங்களுக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கலாம். இன்றைக்கு இவருக்கு வேற தலைப்பு கிடைக்கவில்லையோ என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தேவன் என்ன பேசினார் என்று. தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் ஆண்டவர். சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவி. அதற்காக கிடைக்கின்ற பணங்களை அள்ளி அள்ளி சாப்பிடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பைபிளை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு, உங்களுக்குரியது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவிங்க. வாழ வேண்டிய நாட்கள்ல கண்ணீரோடு வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உழைப்பதற்கு பிரயாசப்படுகிறீங்களா? ஆண்டவர் கை தட்டுறாரு. கை தட்டி அந்த உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த உழைப்பை சாப்பிடுன்னு சொல்றாரு. அந்த உழைப்பை என்ன செய்யணுமா? சாப்பிடணும். சிலர் அந்த உழைப்பை சாப்பிடுவதற்கு கூட சிலருக்கு நேரம் இல்லை. நான் வேக வேகமா போகிறேன், நான் சீக்கிரமா வேலைக்கு போகணும், மதியம் நின்று கொண்டே சாப்பிடுவேன், சாயங்காலம் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுருவேன். ஏன்? எதற்காக? யாருக்காக? அநேகர் நினைக்கிறோம் எனக்கு ஏதாவது நான் அவங்க பாத்துக்கிடுவாங்க இவங்க பாத்துக்கிடுவாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய தனிப்பட்ட சரீரத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஆண்டவர் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். சொந்தக்காரர்கள் கொஞ்ச நாள் நிற்பாங்க. அதுக்கு பிறகு அதுல முக்கியமா இந்த மாதிரி கொரோனா மாதிரி வியாதி எல்லாம் வந்துச்சுன்னா சொந்தக்காரன் கூட பக்கத்துல வர மாட்டான். பெத்த பிள்ளைகள் கூட பக்கத்துல வராது. தனி அறையிலே பூட்டி விடுவார்கள். தனியாக எங்கேயாவது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுவார்கள். ஞானமாய் இருக்க வேண்டும். அதுக்குதான் ஆண்டு சொல்றாரு, பணத்தை நீங்கள் காப்பாற்றுவதை விட ஞானத்தை, அல்லது பணத்தை காப்பாற்றுவது போல எதை காப்பாற்றணுமா? ஞானத்தை காப்பாற்றணும். ஞானம் வேண்டும். இந்த ஞானம் எங்க இருந்து கிடைக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 15ஆம் வசனம், இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களிலே கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே, மிஞ்சின நீதிமானாய் இராதே. நீதி நீதி நீதின்னு சொல்லி நீதியிலே மிஞ்சிர கூடாதான். நீதியிலே என்ன செய்யக்கூடாதான்? அளவுக்கு மிஞ்சினால், ஆமா, சில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லயே பயங்கரமாயிடுறது. எது எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீமிசம். எனி எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் a sin. ஒரு எலாஸ்டிக்க நம்ம ஒரு அளவுக்கு தான் இழுக்க முடியும். அளவுக்கு மிஞ்சி இழுத்தால் அது அறுந்துவிடும். அது நன்றாக இழுத்தால் வருகிறதா என்றால் இழுத்து இழுத்து பார்க்கலாம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். அளவுக்கு மிஞ்சி இழுக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சி பாவ வாழ்க்கைக்குள்ளும் போகக்கூடாது. அங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு, மிஞ்சின நீதிமானாய் இராதே. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. அதிக ஞானியாவும் மாறிடக்கூடாதான். உன்னையே நீ கெடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னையே நீ என்ன செய்யணும்? கெடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னையே நீ கெடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 17ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. மிஞ்சின துஷ்டனாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் சாக வேண்டும்? சாக வேண்டும். ஆண்டவர் கேட்கிறாரு, மிஞ்சின துஷ்டனாயிராத, உன் காலத்துக்கு முன்னாடியே ஏன் சாகணும்?
அநேகர் அப்படின்னா பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அநேகர் தான் காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? துஷ்டனாய் வாழ்றதுனால செத்து போகின்றார்கள். தங்கள் காலம் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். சிலர்லாம் சில விபத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க, அவன் காலம் முடிஞ்சிருச்சு போயிட்டான். கிடையாது, பைபிள்ல போட்டிருக்கு அவன் மிஞ்சின துஷ்டனா இருந்ததுனால அவன் காலத்துக்கு முன்னாடி அவனாதான் போய்கிட்டான். ஆண்டவர் கூப்பிடல. நீ ஏன் உன் காலத்திற்கு முன்னாடி சாகணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் காலம் வச்சிருக்கிறார், நல்ல காலங்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் நல்லா வேணுமா? ஆண்டருக்கு பயந்தா போதும். பெரிய பெரிய மாத்திரைகள், விட்டமின்ஸ், நீங்க புரோட்டீன்ஸ் அப்படிலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு பயந்தா போதும், ஆயுசு நாட்கள் பெருகும். ஆனா துன்மார்க்கனா இருந்தா ஆண்டர் குறிச்சு வச்சிருக்கிற நாளுக்கு முன்னாடியே போற மாதிரி ஆயிடும். அது துன்மார்க்கத்தினால. ஆண்டர் ஒண்ணு செய்ய மாட்டார். அவன் தன் துன்மார்க்கத்தினாலே எடுக்கப்பட்டு போகிறான். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. துஷ்டன், பேதை. பேதைன்னா என்னங்க? விவரம் இல்லாத வாழ்க்கை. ஒரு ஃபூலிஷ் லைஃப். யார் எதை சொன்னாலும் நம்புவது, எதை பேசினாலும் நம்புவது, என்ன பயமுறுத்தினாலும் நம்புவது, எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது. பேதைகளாக வாழ்கின்ற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, பேதையாவும் இருக்கக்கூடாது. அநேகர் இப்படிதான் பேதைகள். என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள். அநேகர் அறிவு இல்லாததுனாலதான் சங்காரமாகிறாங்களாம். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நல்ல ஞானத்தை என் தலையிலே ஊற்றுங்கப்பா, எனக்குள்ளே ஊற்றும் நல்ல அறிவை என் இருதயத்திலே தாரும், நல்ல முடிவுகள் எடுக்க, என் வாழ்வு காலத்திலே நான் நன்றாயிருக்க, என் வாழ்வு காலத்திலே நான் நன்றாயிருக்க எனக்கு உதவி செய்யும். நான் ஏன் என் வாழ்வு காலத்தில் வேதனையோடு இருக்க வேண்டும்? நான் ஏன் என் வாழ்வு காலத்தில் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? நான் ஏன் என் வாழ்வு காலத்தில் சஞ்சலப்பட வேண்டும்? மனுஷன் வேஷமாகவே திரிகின்றான். பாக்கி சொல்லுங்க. விருதாவாகவே சஞ்சலப்படுகின்றான். ஆஸ்தியை சேர்க்கின்றான். அதை யார் வாரிக்கொண்டு போக போகிறார்கள் என்று அறிந்திருக்கிறான். அறிந்திருக்கிறான், அறியவில்லையா? அறியாது இருக்கின்றார். வேஷமான வாழ்க்கை. வசனம், நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். இவைகள் எல்லாவற்றினின்று தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வானா? காக்கப்படுவான். காக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் பிரசங்கின் புத்தகம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் காலத்தை மனுஷன் அறியான். தன் காலத்தை மனுஷன் அறியான். மனிதன் தன் காலத்தை என்ன செய்வதில்லை? அறிவதில்லை. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. உங்க வஸ்திரம் எப்பொழுது வெள்ளையா இருக்கட்டும், சுத்தமா இருக்கட்டும். உங்க தலையிலிருந்து என்ன குறையக்கூடாது? எண்ணெய் குறையக்கூடாது. இதற்கு பல அர்த்தங்களை பற்றி பேசலாம். பட் லிட்டரலா என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். லிட்டரல் மீனிங்
எழுத்துப்பூர்வமான அர்த்தம். எழுத்துல என்ன இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்வோம். ஆவிக்குரிய அர்த்தம் அல்லது ஆழமான அர்த்தம், இன்னும் ஆழமான அர்த்தங்கிறது அது இன்றைக்கு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய வஸ்திரம் எழுதியிருக்கிறபடி எப்படி இருக்கட்டும், வெள்ளையா இருக்கணும். வெள்ளையானா சுத்தமா இருக்கட்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு. உங்கள் வஸ்திரம் சுத்தமா இருக்கட்டும். ஒரு சகோதரன் இங்க வருவார், ஒவ்வொரு மாதமும் என்னிடத்தில் உதவி வாங்க வருவார். அவர் வரும்போது ஒரு 10 சட்டையை போட்டு அழுக்காக நாற்றத்தோடு வரும். அவர் நினைப்பார், இப்படி வந்தால் தான் நான் உதவி செய்வேன் என்று. நான் அவரை பார்த்து நேரடியாக சொன்னேன், இன்றைக்கு சுத்தமாக எவ்வளவு அழகாக வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் அதிகம் உதவி செய்வேன் என்று. நீங்கள் வேண்டுமென்றே அழுக்காக கந்தையாக நாற்றத்தோடு நீங்கள் வர வர நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற உதவி குறைந்து கொண்டே இருக்கும். அதே காரியத்தை நீங்கள் சுத்தமாக வாருங்கள், உங்களுக்கு அதிக உதவியை செய்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த குணத்தை மாற்றவே இல்லை. காரணம், அவர் நேரடியாக என்னிடத்தில் வருவதில்லை. அவர் பலரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாற்றத்தோடு வருவார். உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. அநேக பிள்ளைகளுடைய தலையிலே எண்ணெயை ஊற்ற போனால் ஏதோ சூடு வைக்க வருவது போல ஓடுங்கள். ஏதோ அம்மா சூடு வைக்க போறது போல பிள்ளை ஓடும் தெரித்து போய். தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. ஒரு புருஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை, சூரியனுக்கு கீழே கடவுள் உனக்கு நியமிச்சிருக்கிறார் ஒரு குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில உன் மனைவியோட இந்த வாழ்க்கையை என்ன செய்யுங்க, அனுபவிக்கணும். சிலருக்கு எல்லா பேரும் பிடிக்கும், மனைவி பேர் சொன்ன உடனே உருன்னு யார் கூப்பிட்டாலும் குடுகுடுன்னு ஓடுவாங்க. உங்க மனைவி கூப்பிடுறாங்கன்னு உடனே கொஞ்சம் அப்படியே மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் அங்க பேசினாலும் அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். மனைவி சத்தம் கேட்ட உடனே அங்க பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. உன் மனைவியோடு இந்த மாயையான நாட்கள், இந்த மாயையான நிலையில்லாத நாட்கள், பைபிள் சொல்லுகிறது மாயையான நாட்கள். நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு, இந்த வாழ்வு நிலையில்லாத வாழ்வு தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்வை உன் மனைவியோடு சேர்ந்து அனுபவி. அநேக நண்பர்கள் சொல்வார்கள், திருமணம் முடிந்த உடனே வெளிநாட்டுக்கு போகிறேன் பாஸ்டர் என்று. நான் சொல்வேன், திருமணம் முடிக்காமலே போகலாம். ஏன் போக வேண்டும்? போய்விட்டு எப்பொழுது வருவீர்கள்? 2 ஆண்டுக்குள் வந்து விடுவோம். அப்புறம் 1 மாசத்தில் மீண்டும் போயிடுவேன் பாஸ்டர். அப்புறம் 2 ஆண்டு கழித்து வருவோம். பின்பு 1 மாசத்தில் மீண்டும் போயிடுவோம். அப்புறம் மீண்டும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை 1 மாதம் இங்கே வந்து அவர் இருக்கிறார் மனைவியோடு. நீங்கள் கேரளாவுக்குள் புகுந்து பாருங்கள். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சமுதாய சீர்கேடுகள், எவ்வளவு குடும்ப சண்டைகள். பணம் கிடைத்திருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், மகன் ஒரு பெரிய டாக்டராக மாறி இருக்கலாம். வாழ்வை அனுபவித்தீர்களா என்று நிஜமான கேள்வியை கேட்டால் அந்த மனிதன் எதையும் அனுபவிக்கவில்லை. அந்த மனிதன் வாழ்விலே தினந்தோறும் செத்து பிழைத்தது மாத்திரமே மிச்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்வை, இந்த ஜீவ வாழ்வு, இது நிலையில்லாத வாழ்வு. இந்த நிலையில்லாத வாழ்வு அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு, அது கூரையாக இருக்கட்டும், அது ஒரு சாதாரண ஒரு வாடகை கட்டடமாக இருக்கட்டும், ஒரு 10க்கு 10 அறையாக இருக்கட்டும், இந்த ஜீவ வாழ்வை நீங்கள் அனுபவித்திருங்கள். ஒரு பெரிய கட்டடமாக இருக்கட்டும், ஆண்டவர் கரத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தின் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? தன் காலத்தை மனுஷன் அறியான். தன் காலத்தை மனுஷன் அறியான். 7ஆம் வசனம் வாசியுங்க.
நீ போய் 7ஆம் வசனம், நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு என்ன செய்யணுமா? புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரா? உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். வாசிங்க. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். உன் வஸ்திரம் எப்படி இருக்கட்டும்? வெள்ளை. எப்பொழுதும் வெள்ளையாவும். உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாக. தலைக்கு எண்ணெய் என்ன செய்ய வேண்டாம்? குறையவே வேண்டாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். போதும். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாய் இருந்தாலும், ஆண்டு சொல்றார் மகிழ்ச்சியாயிரு, அனுபவித்திரு. இந்த உலகம் சொல்லுதல்லவா, அனுபவி ராசா, அனுபவி. ஆண்டு சொல்றாரு, நீ ப்ராப்பரா கடவுளுக்கு பயந்து கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைய என்ன செய்யுங்க? அனுபவிங்கிறார். பிரச்சனை என்னன்னா, அநேகரால் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. பதற்றத்தோட சிலர் வீடு எல்லாம் எப்பொழுது போனாலும் எங்களுக்கே கை கால் நடுங்கும். ஒரு பதற்றமாவே இருக்கும். என்ன சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பதுனே தெரியாது. ஏதாவது ஒரு பதற்றம் வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் அந்த வீட்டினுடைய கடல் சீற்றம் குறையும் என்று தெரியாது. நான் சண்டையை பற்றி பேசவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் தலையில் ஏற்றி வைத்துக் கொண்டே இருப்பார். கணவர் ஏற்றி வைத்தால் அவர் கணவர் இறக்கி வைக்கிற அடுத்த நாள் மனைவி ஏற்றி வைப்பார். 2 பேரும் இறக்கி வச்சா பிள்ளைகள் ஏற்றி வைப்பாங்க. பிள்ளைகள் அமைதியா இருந்தா வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏற்றி வைப்பாங்க, மாமியாரோ மாமனாரோ. இதெல்லாம் அமைதியா கொஞ்ச நேரம் அப்பா அப்படின்னு இருக்கலாம்னா வேற யாராவது வந்து புதுசா வந்து ஒருத்தர் ஏற்றி வைப்பார் பதற்றத்தை. இது ஒலிம்பிக் தொடரா? நம்ம வீட்டுல பிரச்சனை என்பது ஒலிம்பிக் தொடர் போல் அப்படியே பல நாடுகளுக்கு அப்படியே கடந்து வந்து கடைசியில ஒலிம்பிக்ல ஏற்றி வைக்கப்படுவதா? ஆண்டு சொல்றத கவனியுங்க. என்ன சொல்றாரு? திரும்ப வாசிங்க. நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும். ஒரே ஒரு நாளை கட்டாயம் நினைக்கணும். என்ன நாள்? இருளின் நாட்களையும். சத்தமா சொல்லுங்க. இருளின் நாட்கள். அவைகள் அநேகமாய் இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இருளின் நாளை நினைங்க. இருளின் நாள் என்றால் என்ன? உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுக்கு கீழே இருளின் நாள் என்று அழகாய் வருகிறது. இருளின் நாள் அநேகருக்கு அந்த இருளின் நாளை குறித்து தானே அதிகமான பயம் இல்லை. இருளின் நாள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆண்டவர் சொல்றார் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு, நீங்க வாலிபர்களா இருக்கிறீங்களா இல்ல வாலிபர்களா நினைக்கிறீங்களா? உங்க இளமையில சந்தோஷப்படுங்க. உங்க வாலிப நாட்களில் உங்கள் இருதயம் உங்களை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் அங்க ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆனால் போட்டிருக்கிறாரு, அதை மறந்துடாதீங்க. உங்க விருப்பத்துக்கு நடக்கிறீர்களா? நடந்து கொள்ளுங்கள். நான் வாலிப பிள்ளை, என்னை யாரும் கேட்க கூடாது. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் யார் தெரியுமா? நான் மேஜர். நீங்க மேஜரா இருங்க, நீங்க மைனரா இருங்க, அல்லது நீங்க கமாண்டரா கூட இருங்க, யாரா வேணாலும் இருங்க. ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. அதுதான் இருளின் நாள். அது என்ன சொல்லுகிறது? இருளின் நாள் இவைகள் எல்லாவற்றையும், இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாயத்திலே. 10 வசனம் சொல்லுகிறது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. சஞ்சலமும் தீங்கும். அநேகருடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தீங்கும். சிலர்கள் நான் பார்த்திருக்கேன், சில இளைஞர்களை முக்கியமா திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு அப்படியே லைட் ஆஃப் பண்ண மாதிரி இருப்பான், பிரகாசமே இல்லாம.
என்னன்னா சஞ்சலம் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள சஞ்சலம் ஏன் வந்துச்சு? சஞ்சலம் யாருக்கு சஞ்சலம்? ஏன் சஞ்சலம் வருது? ஏன் தீங்கு வருது? இளவயதும் வாலிபமும் மாயையே. 12 அதிகாரம் 1 வசனம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும். அடுத்த வாரம் வாலிபர்கள் முடிந்தா இந்த வசனத்தை 12ஆம் அதிகாரத்தை 1ல இருந்து 8வது வசனம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு யார்கிட்டயாவது ஒருத்தர் நான் ஞாபகம் இருந்தா கேட்கிறேன். அந்த 1ஆம் அதிகாரம் மன்னிக்கு 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாஸ்டர். நீ உன் வாலிப பிராயத்திலே உன்னை சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனாலே ஓய்ந்து பலகனி வழிகாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். இப்படியே நிறைய முன்னும் வந்துகிட்டே இருக்கும். 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடி போகிறதுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. எல்லாரும் வாசிங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆமென். 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணுமா? கைக்கொள். பைபிளுடைய கடைசி பக்கத்துக்கு வாங்க. கடைசி பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 11ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கின்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ஒருவேளை ஒருத்தன் அசுத்தமாவே வாழணும்னு முடிவு பண்ணிட்டான், அநியாயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான், இன்னும் நல்லா அநியாயம் செய்யுங்க. கீழ்ப்படிய கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான், இன்னும் நல்லா கீழ்ப்படியாம இருங்க. ஆலோசனையை கேட்க கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான், இன்னும் ஆலோசனையை கேட்காமலே இருங்க. அநியாயம் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அநியாயம் செய்யுங்க. அப்புறம் அசுத்தமா வாழணும், கெட்ட வாழ்க்கை வாழணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு, நல்லா கெட்ட வாழ்க்கையை வாழுங்க. நீதி உள்ளவன் நின்னு நீதி செய்யட்டும். ஒருத்தர் நீதியா வாழணும்ப்பா, நான் இனிமேல் நீதி நேர்மையா வாழ போறேன் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நல்லா நீதியா வாழுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா வாழணும்னு ஒருத்தர் முடிவு பண்றாரு, இதுக்கு நடுவுல நல்லா பரிசுத்தமா வாழுங்க. வாசிங்க. சீக்கிரமாய் வருகிறேன். அங்கதான் பாயிண்ட். இதோ இயேசுநாதர் சொல்றாரு, சீக்கிரமா வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி, அவரவருடைய கிரியை, அடுத்தவருடைய கிரியையின்படி அல்ல. சின்ன வயசுல நாங்க சில சமயம் வீட்டுல சண்டை போடும்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது எங்க அப்பா என் தம்பியை பிடிச்சு காதை பிடிக்கணும், நான் அவனுடைய காது ரெண்டையும் பிடிக்கணும், அவன் ஏன் 2 காதையும் பிடிப்பா, 2 பேரும் ஒரே நேரத்துல உக்கி போடணும். உக்கி போட்டு என்ன சொல்லணும், நான் சொல்லணும், ஒன்னால நான் கட்டேன், அவன் என்னை பார்த்து என்னால நீ கட்ட, ஒன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்ட. ஆனா இயேசுநாதர் அப்படி செய்ய விட மாட்டாரு, அவனவனால அவனவன் கட்டான். யாராலையும் யாரும் என்ன செய்யல, கெட்டு போகல. நான் சொல்றேன், நான் வந்துட்டு இந்த இவரால தான், பாஸ்டரால தான் நான் கெட்டு போனேன்னா ஆண்டவர் பாப்பாரு, அதெல்லாம் பேச்சுக்கலாம் இல்ல, பாஸ்டர் நீங்க ஓரமா நில்லுங்க, நீங்க முதல்ல வா ராஜான்றவர். நான் நல்லவன் தான், அவனால கெட்டுட்டேன், இவனால என் பிள்ளை கெட்டு போயிட்டான், அவனால உங்க பிள்ளை கெட்டு போயிட்டான், அவனால நீங்க கெட்டு போயிட்டீங்க, அவங்களால உங்க குடும்பம் கெட்டு போச்சு, எங்களால இவங்க குடும்பம் கெட்டு போச்சு. எவராலும் எவரும் கெட்டு போவது இல்லை. ஒருவர் அவரவர் முடிவெடுக்கணும் கெட்டு போவதற்கு. நானாக முடிவெடுக்காமல் நான் கெட்டு போகவே முடியாது. ஏன்? என் கண்ட்ரோல் என்ன அடுத்தவர் கைகளா இருக்கிறது. என் வாழ்க்கையில ரிமோட் நான் ஆண்டவர் கையில கொடுத்தாச்சுன்னா அவர் என்னை சரியா நடத்துவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தமா இருக்கிறீங்களா, அது அவருடைய விருப்பம், அசுத்தமா இருங்க. சிலர் நினைக்கிறபடி ஆண்டவர் அப்படியே ஒவ்வொருத்தரையும் கழுத்தை புரித்து நெரித்து சிலுவைக்கு கொண்டு வருகிறவர் அல்ல. அசுத்தமா இருக்கிறீங்களா, ஓகே. அநியாயம் செய்யணுமா, ஓகே ஓகே, ஃபீல் ஃப்ரீ, நல்லாவே அநியாயம் செய்யுங்க, நல்லா நிறைய அநியாயம் செய்யுங்க. பாவமா, ஓகே, பாவமா போயிட்டு போகட்டும். ஜெபிக்க விருப்பம் இல்லையா, நோ ப்ராப்ளம். பைபிள் வாசிக்கிறது கடுப்பா இருக்குதா, ஓகே, நோ ப்ராப்ளம். பாஸ்டராவது அவராவது அப்படின்னு உங்களுக்கு மோசமா உங்களுக்கு சொல்ல வருது, நல்லா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ்.
பரிசுத்தமா இருக்கணும், ஜெப கூட்டத்துக்கு போகணுமா, ப்ளீஸ் கம். ஆண்டவர் சொல்றார் வாங்க வாங்க வாங்க. உபவாசம் இருக்கணுமா, ஓகே உபவாசம் இருக்கலாம். பாட்டு பாடணுமா, பாட்டு பாடலாம். ஜெபிக்கணுமா, ஜெபிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கணுமா, கொடுக்கலாம். எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவனுடைய கிரியின்படி அந்த நாள்ல யாரும் தப்ப முடியாது. பிரசங்கம் என்ற பாஸ்டரும் தப்ப முடியாது, பிரசங்கத்தை கேட்கிற விசுவாசிகளும் தப்ப முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென். இவ்வளவு பிரசங்கம் பண்ணி ஆண்டவரே, அதனால 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால என்னைய மாத்திரம் 50ல 1 என்னை அப்படியே நுழைச்சி விட்டுருங்க பரலோகத்துக்குள்ள நான் சொல்றேன்னா, அவர் நிப்பாட்டு, அவனை பிடிச்சி நிப்பாட்டு. யாரும் தப்ப முடியாது, ஆண்டவர்ட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் 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 ஆமென். கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஞானம் முக்கியங்க. வீடை எப்பொழுதுமே பதட்டமா வச்சிருக்கிறாதீங்க. உங்க வீடு எப்பயுமே சஞ்சலம் பிடித்த வீடா, சண்டை பிடிச்ச வீடா, கலவரம் பிடிச்ச வீடா இருக்கக்கூடாது. ஹalleluya, praise the Lord, hallelujah, 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 hallelujah. எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி இயேசுவே சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கேட்ட வசனங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா எங்களோடு பேசினீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய குடும்பங்களா எங்களை இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீங்க வேறு பிரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தைப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிகித்து நலமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா சகல நன்மையினால சகல கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அதன்படியாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்குள்ள ஜீவிக்க ஆவியான தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி வாழ தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். praise the Lord, hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் தலைகளை தாழ்த்துங்கள், 2 கைகளையும் கூப்பிக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாரோடும் ராஜா இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி என்னை மறுவாமல் நினைத்தீரையா. இரவு பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. ஆமே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஆமென். கர்த்தராக இயேசுவே, சீக்கிரமாய் வாரு. இயேசு சுவாமி சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நீங்கள் இப்பொழுது சமாதானத்தோடு சென்று வரலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு அறிவிப்பு. நம்முடைய டிசம்பர் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் காணிக்கை பெட்டி கொடுப்போம். அதை நீங்கள் நிரப்பி கொடுப்பீர்கள். சுமார் அது நம்முடைய ஊழியத்தினுடைய கிறிஸ்மஸ், நியூ இயர், காலண்டர், அந்த ஊழியங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கு. இந்த ஆண்டு நாங்கள் அதை கொரோனா நிமித்தமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைமை அறிந்து நாங்கள் கொடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் உதாரணத்துவமாக, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, நீங்கள் இப்பொழுதே திட்டமிடுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் உங்களால் என்ன இயலுமோ அதை ஆண்டவருக்கென்று தனியாக நீங்கள் அதை கொடுக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நாம் அடுத்த ஆண்டுக்காக நாம் அநேக காரியங்களை திட்டமிடுகிறோம். முடிந்தவர்கள் அதை செய்யுங்கள். முடியாதவர்கள் தாராளமாக, தைரியமாக, சந்தோஷமாக இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நாங்கள் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். God bless you. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். Praise the Lord.